வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்னைக்கு உங்களுக்கு அருமையான காய்கறி இறால் குழம்பு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்தோட சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து நான் தயார் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து உருளைக்கிழங்கு, முருங்கைக்காய், வாழைக்காய் எல்லாம் நல்லா சுத்தம் பண்ணி நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் பால் நம்ம முன்கூட்டி எடுத்து வச்சுட்டோம். எறா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கோம். பெருங்காயம் தூள், இஞ்சி பூண்டு விழுது தேவைப்படும். தக்காளி நறுக்கியிருக்கோம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம் உரிச்சு எடுத்து வச்சுருக்கோம், அதாவது சின்ன வெங்காயம். மசாலா விழுதுக்காக வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய், அடுத்து புளிசாறு, மல்லி, மஞ்சள், மிளகாய் தூள் தேவைப்படும். கரம் மசாலா பொருட்களும் தேவைப்படும். அடுத்து முந்திரியும் தேவைப்படும். தேங்காய் விழுது நான் இப்போ வறுத்து தயார் பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு கடாயை மிதமான தீயில காய வச்சு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எப்போவுமே இந்த இறா குழம்புக்கெல்லாம் நம்ம தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த கரம் மசாலா பொருட்கள் அத்தனையும் சேர்த்துருக்கேன். வற்றல் மிளகாய், பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக ஜாவித்ரி, அன்னாசிப்பூ எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கிறேன். வறுத்து நல்லா பொரிஞ்சு அடுங்கந்தோம். அதில் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன் வெங்காயம், தேங்காய், கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்து கூடவே முந்திரியும் சேர்த்துடலாங்க. சேர்த்து இத்தனை பொருட்களும் நல்லா வதக்கி எடுக்கணும். அந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலா சாமான் அத்தனையும் வதக்கந்தும் ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடணும். ஸோ இது நம்ம மசாலா அந்த குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அதுக்கு நல்லா கெட்டியான மசாலா பேஸ்ட் இது. நான் சைவக்காரங்களுக்கும் குழம்பு வைக்கிற தொட்டு கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு தேங்காய்லாம் தெரியும். ஸோ ஒரே குழம்புலேருந்து நான் பிரித்து நான் பண்ண போகிறேன். பாதி இறா குழம்பு, பாதி சைவக்காரங்களுக்கு சைவ குழம்பு. ஸோ இப்படி தான் நம்ம வீட்டிலலாம் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அத்தனை பொருட்களும் நல்லா வதங்கிருந்தோம். எடுத்து ஒரு தட்டில் மாற்றி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்களும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவுட் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். பிளாகில் நான் ரிட்டன் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அதே கடாயில் ஒரே நிமிஷத்துக்கு எறாவை வதக்க போகிறேன். ஸோ எறா சேர்த்துருக்கேன். அதே தேங்காய் எண்ணெய் போதும் எறாக்கு. இப்போது கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், மல்லி, கொஞ்சமாக நம்ம அந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து ஒரே நிமிஷத்துக்கு இந்த இறாவை வதக்கி அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறுது பாருங்க, அப்போ இறக்கி வச்சிடணும். கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கோங்க. இறா நல்லா வதக்கிட்டு ஒரே நிமிஷத்துக்கு இறக்கி வச்சுருங்க. இப்போ இந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. அது மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா சட்னிக்கு எப்படி வழுவழுப்புன்னு அரைக்குமோ அதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துடணும். நம்ம எவ்வளோ வழுவழுப்புன்னு அரைக்கணுமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மிக்சி ஜாரில் இத்தனை பொருட்களும் சேர்த்து 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ காய்கறி குழம்பு நான் செப்பரேட்டாக கூட்ட போகிறேன். ஏன்னா வெஜிடேரியன்ஸ்க்கு இதே குழம்பு தான் காய்கறி குழம்பு நம்ம தயார் பண்ண போகிறோம். இப்போ இது பார்த்திங்கன்னா மிதமான தீயில ஒரு கடாயை காய வச்சுருக்கேன். அதில் தேங்காய் எண்ணெய், கொஞ்சம் நம்ம ரெகுலர் சன்ஃப்ளவர் ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா தேங்காய் எண்ணெய் பிடிக்கலன்றப்போ நீங்கள் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெறும் சன்ஃப்ளவர் ஆயிலே நீங்கள் தயார் பண்ணலாம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். நான் இங்கே கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு, சீரகம், வற்றல் மிளகாய், பெருங்காயம் தூள் சேர்த்து நல்லா பொரிய வச்சுருக்கேன். இப்போ இந்த தாளிப்பு பொரிஞ்சு அடங்கந்தோம். அதில் நம்ம நறுக்கியிருக்க இந்த சாம்பார் வெங்காயம், சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கியிருக்க தக்காளி, கீறி வச்சுருக்க பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கணும். நீங்கள் இந்த மாதிரி எறா குழம்பு தயார் பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். நல்லா க்ரீமி டேஸ்ட்டோடும் நல்லாயிருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இது நானாக தயார் பண்ண குழம்பு. எனக்கு இது யாரும் கற்றுக் கொடுக்கல. ஸோ எனக்கு ரொம்ப நல்லா வந்தது. எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த மாதிரி குழம்பு. இடியாப்பத்தோடு ரொம்ப நல்லாயிருக்கும். இடியாப்பம், ஆப்பம், தோசையோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்து வெங்காயத்தை வதக்கணும்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ நல்லா கலந்து வதக்கிடுங்க. ரொம்ப பேருக்கு கெட்டியாக குழம்பு பிடிக்கும். ஸோ கெட்டியாக குழம்பு பிடிக்கிறவங்க கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் தண்ணியாக மீன் குழம்பு பாதி பேருக்கு பிடிக்கும்னா கெட்டியாக குழம்பு ரொம்ப பேருக்கு பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கெட்டி குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும். இதில் வந்து கொஞ்சமாக நம்ம வந்து மிளகாய்த்தூள், மல்லி, மஞ்சள் சேர்த்து முருங்கைக்காவை ஃபஸ்ட்டு வதக்கி வேக வச்சிடலாம் தண்ணி விட்டு. ஏன்னா முருங்கைக்காய் வெந்துடுச்சுனாக்கா அதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய், உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். எப்போவுமே முருங்கைக்காய் கொஞ்சம் டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. எஸ்பெஷலி பெங்களூர் வெதருக்கு சுத்தமாகவே வேகாது காய்கறி. அது ரொம்ப டைம் எடுக்கும் எங்களுக்கு இங்கே எப்போவுமே வேகிறதுக்கு காய்கறி. ஸோ நான் சொல்கிற டைமிங்கெல்லாம் சென்னை அண்ட் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து யோசிப்பீங்க என்னத்துக்கு இவ்வளோ நேரம்னு. பெங்களூரில் எப்போவுமே கொஞ்சம் லேட்டு தான் காய்கறியெல்லாம் வேகிறது. முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க வாழைக்காவும் உருளைக்கிழங்கும் சேர்த்துக்கிறோம். இதில் வந்து நீங்கள் மொச்சப்பயிர் சேர்த்துக்கலாம், அடுத்து வந்து பட்டாணி சேர்த்துக்கலாம். சீசனுக்கு தகுந்த மாதிரி காய்கறிங்க நீங்கள் சேர்த்துக்கலாம், கடலைங்க சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு குழம்பு அதிகமாக தேவைப்படும். ஸோ வந்து நான் பாதி குழம்பு இதுலேருந்து அள்ளி எறா குழம்புக்கு சேர்த்துக்க போகிறேன். இன்னொரு பாதி வந்து வெஜிடேரியனுக்கு நான் தயார் பண்ணுறேன். இப்போது இந்த காய்கறி வேகிறதுக்கு மூடி போட்டு வேக வச்சிட்டேன். காய்கறி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. பாதியாக பிரித்து எடுத்துக்கலாம் குழம்ப. இப்போ நான் அந்த எறாவை வந்து திருப்பி அடுப்பில் மிதமான தீயில வச்சுருக்கேன். காய்கறி அத்தனையும் பாதியாக பிரித்து நான் சேர்த்துக்கிறேன் எறாவில். பாதி அளவுக்கு நம்ம அந்த விழுது அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தேங்காய் விழுது, அந்த மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து தேங்காய் பால் விட்டு நல்லா கலந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே நான் இது கொதிக்க வைக்க போகிறதில்ல. ஏன்னா நம்ம ஏற்கனவே அந்த மசாலா பொருட்கள் எல்லாம் நல்லா வதக்கியிருக்கோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்ல ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க. ஏன்னா எறா வந்து ரொம்ப வெந்துருச்சுன்னா அது ஒரு மாதிரி ரஃப் ஆகிடும், நல்லா இருக்காது. ஸோ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுடுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க அத்தனை பொருட்களும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில் ரிட்டன் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். அதர் சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் கூட எல்லா லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி வந்து இங்கிலீஷ்லேயும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அரைச்சிருக்க விழுது சேர்த்துருக்கேன், தேங்காய் பால் சேர்த்துருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உப்பு எல்லாம் சேர்த்து ஒரு முறை கலந்து டேஸ்ட் செக் பண்ணுங்கள். காரம் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா கீரி இப்போ சேர்த்துடுங்க. நிறைய பேருக்கு காரம் அதிகமாக பிடிக்கும், தேவைப்படாது. நான் நல்லா சேர்த்துருக்கேன் திட்டமாக. இருந்தாலும் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கேன். ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சிடுறேன். இப்போ நல்லா கொதி வந்ததும் உடனே நம்ம வந்து புளிசாறு சேர்த்து ஒரே ஒரு கொதி, அதாவது அந்த 30 செகண்ட்ஸ்க்கு ஒரு நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு குழம்ப அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. அருமையான ப்ரான் கறி ரெடி ஆகிடும். மிக்ஸ்டு வெஜிடபிள் ப்ரான் கறி ரெடி ஆகிடும். நீங்கள் இதில் கடலை சேர்க்குறதா இருந்தாக்கா பட்டாணி, மொச்சக்காய் எது நீங்கள் சேர்க்குறதா இருந்தாலும் அது நீங்கள் தனியாக வேக வச்சு சேர்க்கணும். ஸோ நீங்கள் குழம்பு கூட்டுறப்போ நீங்கள் தனியாக வேக வச்சு காய்கறியோடு வேக வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்புலேருந்து இறக்கி நான் இது வந்து சுட சுட பரிமாற போகிறேங்க. இடியாப்பம், ஆப்பம், தோசை, சாதத்தோடு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா இந்த ரெசிபி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.